உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த கூட்டுறவு பயிர்க்கடனை அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தபடி தள்ளுபடி பண்ணுமா பண்ணாதா? நேத்து சென்னையில போராட்டம் நடந்தது, அது என்னாச்சு? இன்னைக்கு பட்ஜெட்ல அதே 35,000 ரூபாய், அதே 75,000 ரூபாய் தான் சொல்லியிருக்காங்களே, என்னதான் பண்றது? ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் இதை முழுசா கேட்கணும், தெளிவா கேளுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, இதே 75,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடி, அதுக்கு மேல இருந்தா 35,000 ரூபாய் அப்படிங்கிறது அது மிக பழைய அறிவிப்பு. கடந்த ஜூன் 16ஆம் தேதி அறிவிச்சு ஜூன் 19ஆம் தேதி போட்ட அரசாணை. அதைத்தான் மீண்டும் பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல இன்னைக்கு வாசிச்சிருக்கிறாங்க. நாம நேத்து சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சிருந்தோம். அந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தை ஒட்டி எல்லா விவசாய சங்கங்களும் இணைந்து போய் மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் KG அருண்ராஜ், இந்த 3 பேரை சந்திச்சு பேசும்போது விவசாய நிலைமைகள் எடுத்து சொன்னோம். விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை முழுசா நீங்க நிறைவேற்றணும் அப்படிங்கிற சொன்னோம். அதற்கு இன்னும் கொஞ்சம் நீங்க 6,000 கோடி வரைக்கும் வந்துட்டீங்க, இன்னும் ஒரு 3,000 4,000 கோடி தான் கூடுதல் செலவு தேவைப்படுது, கண்டிப்பா தான் நாங்க செஞ்சு கேட்கும்போது கண்டிப்பாக நாங்க 6,000 கோடி வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். வாக்குறுதிப்படி முழுசா பண்றதுக்கான எல்லா நடவடிக்கையிலும் முயற்சியிலும் எடுக்கிறோம். எங்களுக்கு சற்று அவகாசம் உண்டு, நாளைக்கு பட்ஜெட் வரப்போகுது, அடுத்தது வேளாண் பட்ஜெட் இருக்குது, முதல்வர் கவனத்துக்கு எடுத்துட்டு போய் கண்டிப்பா அதை பாசிட்டிவா பண்ணி தர்றோம். இந்த பிரச்சனை குறித்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எங்கிட்ட பேசினாங்க, திருமாவளவன் அவர்கள் எங்கிட்ட பேசினாங்க, 3 பேரும் இணைந்து சந்திக்க வரத கூட எங்கிட்ட பேசினாங்க. நாங்களும் இது குறித்து அவங்களுக்கு விளக்கங்களை சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற மிக தெளிவாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு இன்னைக்கு பார்த்தா மீண்டும் அதே வருது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் உடனே போன் பண்றாங்க. என்னங்க நேற்று பார்த்துருக்கீங்க, நீங்க பேசியிருக்கேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு மீண்டும் அப்படியே வருதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவர்கள் கேட்டது 2 வார அவகாசம். ஆக உடனே அடுத்த நாளே பட்ஜெட் தயாரியாகி 1 வாரம் ஆச்சு. அப்ப நேத்து நாம பேசுனது உடனே பட்ஜெட் இல்ல, அதை திருத்தம் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணி கொண்டு வரல, சாத்தியமில்லாத விஷயம். அரசாங்கம் சட்டசபை முடியறதுக்குள்ள 110 விதியின் கீழே எப்ப வேணாலும் இதை அறிவிக்க முடியும். சட்டசபை இல்லாட்டியும் எப்ப வேணாலும் முதலமைச்சர் பார்த்து அதை அறிவிக்க முடியும். அது ஒரு பிரச்சனை கிடையாது. நாம போராட்டத்தை வலுவாக முன்னெடுக்க வந்த போது மூத்த அமைச்சர்கள் 2 வார கால அவகாசம் கேட்டதால நம்ம போராட்டத்தை ஒத்தி வச்சிருக்கிறோம். 2 வார அவகாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா தவேக கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் மீண்டும் சந்திப்பது, பேசுவது, அமைச்சர் பொறுப்புகளை சந்திப்பது, பேசுவது, இந்த லாபிங் வேலைகளுக்காகவே தான் நம்ம இப்போ சென்னையில் இருந்திருக்கிறோம். தொடர்ச்சி அந்த வேலைகளை முயற்சிகளை முன்னெடுத்து 2 வார காலத்துக்குள்ள நமது கோரிக்கையை வெற்றியாக்குறவங்க எல்லா முயற்சிகளையும் முன்னெடுக்கிறோம். இல்லைங்கிற பட்சத்துல அடுத்தது சென்னையில போராட்டம் கண்டிப்பா அறிவிச்சோம்னா அது தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடிதான் இருக்கும். எல்லா விவசாயிகளும் தன்னெழுச்சியை அங்க உட்கார போறோம். அப்படி வரும்போது போராட்டத்தை ஒத்தி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது எதுவுமே கிடையாது. அரசுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு இறுதி வாய்ப்பாகவும் இதை கொடுத்திருக்கிறோம். எனவே உழவர் உறவுகள் அனைவரும் தயவு செஞ்சு கடனை கட்டாதீங்க. கடனை கட்டாம கடன் தள்ளுபடி கிடைக்கும். அதுபோக இந்த நிபந்தனைகளை பூரா நீக்க சொல்லியிருக்கிறோம். ஆக விவசாயி